வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். ஸோ 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பொதுத் தேர்வு அட்டவணை வந்து பார்த்தீங்கன்னா வெளியே இருக்குது. இது யாருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிடுறேன். இப்போ +2 படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் 11th அரியர் வச்சு படிச்சுட்டு இருப்பீங்க. உங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 11th பப்ளிக் எக்ஸாம் டைம் டேபிள் இப்போ ரெகுலராக ஸ்கூலில் படிக்கக்கூடிய இந்த மாணவர்கள், அதாவது 2025 2026 பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த பொதுத் தேர்வு வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கு. அரியர் வச்ச ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் 11th பப்ளிக் எக்ஸாமினேஷன் டைம் டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகல் ஆகும். மற்றபடி ஸ்கூலில் படிக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாமே ஸ்கூல் லெவலில் ஆனுவல் எக்ஸாமினேஷன் 11th வந்து பார்த்தீங்கன்னா வைப்பாங்க. அப்போ மெயினாக 12th 11th ஃபெயில் ஆகி படிச்சுட்டு இருப்பீங்க பார்த்தீங்களா, உங்களுக்கு மட்டும்தான் அந்த 11th பப்ளிக் எக்ஸாம் டைம் டேபிள். ரெகுலராக படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கிடையாது. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணிட்டாங்க. நம்ம தமிழ்நாட்டில் இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மட்டும் தான் பொதுத் தேர்வு ஸ்கூல் லெவலில் படிக்கிறவங்களுக்கு நடக்கும். இன்கேஸ் அரியர் எழுதின மாணவர்களுக்கு மட்டும் இந்த பொதுத் தேர்வு அட்டவணை இன்னும் ஒரு 5 வருஷம் தொடர்ந்து இந்த 5 வருஷம் நடத்துவாங்க இந்த அட்டெம்ப்ட் எக்ஸாம். அதுக்கு மேலே என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. இப்போ 11ஆம் வகுப்பு மாணவர்கள் உங்களுக்கான அரியர் எக்ஸாமினேஷனுக்கான டைம் டேபிள் வந்திருக்கு. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து அப்டேட் வரதுக்கு தொடர்ந்து மாணக்கராசிரியர் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்கள்.